என்னாச்சுங்க? என் நம்பிக்கையை சாகடிச்சிட்டா, என் இதயத்தை சுக்குநூறாக்கிட்டா. என்னங்க சொல்றீங்க? உன் பொண்ணு யாரையோ காதலிக்கிறாளாம். யார் சொன்னாங்க? தெரிஞ்சவங்க. இத்தனை வருஷம் நம்ம வளர்ப்பு போய் 10 நிமிஷத்துல யாரும் சொல்றத நம்புறீங்களா? கண்ணால பார்த்தவங்க கண்ணு முன்னால நடந்ததை சொன்னாங்க. நீங்களும் நம்பிட்டீங்க. நம்பிட்டு கையில கடிச்சதெல்லாம் எடுத்து உடைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? நான் என்ன பண்றது? என் உடம்புல உள்ள பிபி கண்ட்ரோல்லயே இல்ல. என் பிளட்ல உள்ள சுகர் என் பேச்ச கேட்கவே இல்ல. உங்களை கண்ட்ரோல் இல்லாம பண்றது உங்க உடம்புல இருக்கிற ப்ராப்ளம்ஸ். நீங்க பாசமா வளர்த்த பொண்ணு கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவதானே. அப்ப நீங்க யோசிக்க வேண்டியது பாசத்தோட, பகையோட இல்ல. அப்ப என்ன பண்ண சொல்ற? கேட்கணும், விசாரிக்கணும், உண்மை என்னன்னு அவளை கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேளு, தெரிஞ்சுக்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா பேசு. என்னம்மா இதெல்லாம் இப்படி உடைஞ்சு கிடக்குது? ஓ மேல இருக்கிற கோவத்துல உங்க அப்பா இதெல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. உன்ன ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல. நான் என்ன பண்ணமா? நீ யாரையோ காதலிக்கிறியாமே. ஒரு உண்மை வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கும். ஒரு பொய் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுத்தும். உண்மையை சொல்லுன்னு நான் கேட்க மாட்டேன். நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அத சொல்லுன்னு சொல்வேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஹாசினி. இப்ப நீ என்ன சொல்ல போறியோ அதுதான் உன்னோட ஃபியூச்சர். அப்பா சொன்னது உண்மைதான். என்ன தைரியம் உனக்கு? கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்திருக்க. நான் உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. இல்லைங்க. எதுக்கு இல்ல? பாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. 3 நாள்ல முடிஞ்சு போறது இல்ல. 25 வருஷ தாம்பத்தியம். அதுக்காக உங்க இஷ்டத்துக்கெல்லாம் செய்வீங்களா? அப்படி பண்றதா இருந்தா எதுக்கு உள்ள வருவேன்? அப்புறம் எதுக்கு உள்ள வந்த? கேட்கலான்னு. கேட்கறதுக்கு என்ன இருக்கு? சரி சொல்லலான்னு. சொல்லு. என் தோள் மீது தூக்கி வளர்த்த குழந்தை என்ன? சோறு ஊட்டி வளர்த்த குழந்தை என்ன? என் தோள் மேல இருந்து கீழே குதிச்சிட்டா. நீ ஊட்டின சோறையெல்லாம் பூடு துப்பிட்டா. என் பயத்தை உண்மையாக்கிட்டா. இப்ப என்ன செய்யட்டும் சொல்லு. வார்த்தை கொடுத்தது நீ, இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீதான். நீங்க பொறுமையா கேக்குறீங்களா? கேட்டுக்கிட்டு தானே இருக்க. பெத்தவங்க குழந்தைக்கு பாசம் காட்டும் போது கேட்டு காட்ட மாட்டாங்க. குழந்தை நம்ம கையில வளரும் போது இதுதான் பாசம்னு அதுக்கு தெரியாது. பாசங்கிறது யார் கையிலயும் இருக்காதுங்க. அது ஒரு அற்புதமான அனுபவம். வளர்க்கும் போது நாம அனுபவிக்கணும். வளரும் போது நாம கத்து கொடுக்கணும். கத்துக்கிட்டா அதனாலதான் காதலிச்சா. அப்படின்னா அவ மேல பாசம் வச்சதுதான் நான் செஞ்ச தப்பா? தப்பு இல்லங்கிறதுனாலதான் அவ உண்மைய சொன்னா. உண்மைய சொன்னதுனாலதான் இப்ப நாம முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அப்போ ஒத்துக்கணும்னு சொல்றியா? ஒத்துக்க கூடாது. அப்புறம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? அவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
அவர் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்கள பத்தி மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். All the best. Thank you, sir. இங்க இருக்கு. ரோல் கேமரா, Rolling. கிளாப், Munikonda Productions, Dundubi. All the best. ஆக்ஷன். நான் ஒரு வார்த்தை ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், கேட்கலனா நோ ரிப்பீட், ஒன்லி க்ளோஸ் யுவர் அக்கவுண்ட். ஓகே. ஏய் யார் அம்மாவும் அப்பாவும் ஏன்டா வரல? இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்க, எங்க அப்பா நேரா ப்ரொடியூசர் கிட்ட போய் என் பையனால மொட்டை அடிச்சுக்க தயாராயிட்டியான்னு கேட்பாரு. அப்படியா கேட்பாரு? இருந்து ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. இவரையும் மிஸ் பண்ணிட்டு தெருவில் தான் நிக்கணும். அதான் சொல்ல. அப்ப நியூஸ் பேப்பர்லயும் சோஷியல் மீடியாலயும் வரும். அப்ப என்ன பண்ணுவ? அவர் பேப்பரே படிக்க மாட்டாரா? ஓஹோ, அப்ப என்ன மாதிரியே சமுதாயத்தை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டாரா? போய் வேலையை பாரு. டேய் ராஜு, அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேக்ரவுண்ட் சார், இங்க ராவுங்கிறவரு. நான் தான். சார், நான் ஆர்கானிக் வெங்கட்ரமணனோட டிரைவர். உங்களையும் உங்க மனைவியும் வீட்டுக்கு வர சொன்னாரு சார். எதுக்கு? எதுக்குன்னு எனக்கு தெரியலங்க சார். ஆனா அம்மா பேசிட்டு இருக்கப்போ உங்க பையனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் சம்மதம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் உங்களை வர சொல்லி அனுப்புனதுக்காக எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொன்னாங்க சார். இதோ இந்த கார்டும் கொடுத்தாங்க. இதுல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணா கார் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஐயோ, கார் எதுக்கு அனுப்புறீங்க? அதான் நம்பர் கொடுத்துட்டீங்களே, நாங்களே வந்துடுறோம்னு சொல்லுங்க. சரிங்க சார், போயிட்டு வரமா. டேய், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. நீ முதல்ல போய் ரெடியாவை, இது ரொம்ப பெரிய சம்பந்தம். ஆமா ஆமா. சரி, வெறும் கையோட எப்படி போறது? நல்லாவா இருக்கும்? அப்ப மீன் குழம்பு வச்சிரவா? வேணாம்மா, என்ன போட்டு கொள்ளாத. அதை விட நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? அந்த கொலு பொம்மைங்களை தவிர. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். அதுதான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துச்சு. இப்போ ஒன்னாக காரணமாவும் இருக்கு. நான் அதை எப்பவுமே ஒரு பொம்மையா பார்த்ததில்ல. சாப்பாடு போடுற அம்மாவா பாக்குறேன். அதையே கொண்டு வா. அவங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்கும். அதை விட நமக்கு வேற என்ன வேணும்? ஆமா ஆமா, இப்படியே கதா கலட்சியம் பண்ணிட்டே இருங்க. இங்க போனா மாதிரிதான். சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. நான் எங்க போறது? இந்த